Hello all, welcome to Software Testing Tamil YouTube channel. Okay, இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ரெக்ரூட்மெண்ட் அனலைசிஸில் இன்னொரு யூசர் ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் என்ன பார்த்துருப்போன்னா லாகின் மாடல் பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன மிஸ் மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு மிஸ் மேட்ச் டாக்குமெண்ட்டை கிளைண்ட்டுக்கு மெயில் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் ஃபர்தராக வந்து அதை எப்படி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போனால் அதே சேம் அப்ளிகேஷனில் யூசர் மேனேஜ்மெண்ட் சொல்லி இன்னொரு மாடியூல் இருக்குது. ஸோ அந்த மாடியூலுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் அதே சேம் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டு இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னது யூசர் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் 2-3 ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னது யூசர் மேனேஜ்மெண்ட்னா ஓகே லாகின் பண்ணிட்டு இது எங்கே இருக்குது அட்மினில் ஏதோ செக்ஷனில் வருது யூசர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டோட யூஐ பேஜ். ஓகே, இது என்னது ஸ்க்ரீனில் வந்து ஆட் யூசர் இருக்குது. ஸோ இது வந்து அப்யூஸாக இது என்னது ஆட் யூஸருக்கான ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகே, அண்ட் தென் ஏதோ டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், டெலீட் ரெக்கார்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டெலீட் பண்ணுறதுக்கான ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் ஷோ த சர்ச் ரிசல்ட்ஸ். இது ஏதோ சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டின்னு நினைக்கிறேன். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எடிட் யூசர் நேம்லேயே நம்மளுக்கு எடிட் யூசர் தெரிஞ்சிருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க அந்த மாடியூலில் இருக்க ஃபங்க்ஷனாலிட்டிக்கான டீட்டெயில் ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த யூசர் மேனேஜ்மெண்ட் மாடியூல் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து 002ன்றது மேபி அந்த மாடியூல் ரெஃபர் பண்ணுறதுக்கான நேம். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் ஹெச்ஆர்எம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நேம், இது வந்து அந்த மாடியூல் நேம், மாடியூல் ரெஃபரன்ஸ் நம்பர், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் கேஸ். ஓகேங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்ஸ் யூசர் லாக் இன் டு த சிஸ்டம் தே கேன் கோ டு யூசர் மேனேஜ்மெண்ட் பேஜ். எப்படின்னா ஒன்ஸ் யூசர் லாகின் பண்ணிட்டு அதில் போய்ட்டு டேஷ்போர்ட் போய்ட்டு அட்மின், அதில் யூசர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் யூசர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணால் யூசர் மேனேஜ்மெண்ட் பேஜ் வந்து லோடான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எது கொடுத்துருக்காங்க, 001. இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ லாகின் பண்ணிட்டு இங்கே அட்மின் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அட்மின் இருக்கா, ஸோ அட்மின் இருக்கா, அட்மின்லேருந்து யூசர் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணி அதில் யூசர்ஸ்னு போனோம்னா இந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு லோட் ஆகும். ஓகே ஃபைன், பெர்ஃபெக்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் ரெக்யர்மெண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட் பேஜ் ஹேவ் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ். யூசர் நேம் இருக்கணும், யூசர் ரோல் இருக்கணும், எம்ப்ளாயி நேம் இருக்கணும். அதாவது சிஸ்டம் யூசர் பேனல் 2 பேனல் இருக்குது போல். சிஸ்டம் யூசர் பேனல் ஒன்று, யூசர் லிஸ்ட் பேனல் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதுதான் சிஸ்டம் யூசர்ஸ் பேனல். இது வந்து மேபி நேம் இல்லாமல் வந்து லிஸ்ட் ஆகிறனால லிஸ்ட் பேனல் நம்ம வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிஸ்டம் யூசர்ஸ்ன்ற பேனல் என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. என்னது யூசர் நேம் இருக்கணும், யூசர் ரோல் இருக்கணும், எம்ப்ளாயி நேம் இருக்கணும், ஸ்டேட்டஸ் இருக்கும். இதுலேயே வந்து அதில் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. தென் என்னென்ன வேல்யூஸ் லிஸ்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூசர் ரோலில் வந்து ஆல் ஈசஸ் அட்மின் வந்துருக்கும். எம்ப்ளாயி நேமில் வந்து ஆட்டோ சர்ச்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் நேம் டைப் பண்ணோம்னா அது வந்து ஆட்டோ சர்ச்சாக லிஸ்ட்டு ரிட்டர்ன் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ்ன்ற ஃபீல் வந்து ஆல் எனேபிள் டிசேபிள்னு சொல்லி 3 ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் யூசர் லிஸ்ட் பேனல்ன்ற ஸ்க்ரீனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்தந்த காலம்ஸ் இருக்கணும். என்னென்னா யூசர் நேம், யூசர் ரோல், எம்ப்ளாயி நேம், ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, இங்கே போனோம்னா யூசர் நேம், யூசர் ரோல், எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே குட். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட் நம்ம வந்து கிளியர். நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் என்னது, யூசர் கிளிக்ஸ் ஆன் ஆட் பட்டன் டு ஆட் த நியூ யூசர். அப்போ நியூ யூசர் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, எங்கே இருக்குது, இந்த ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள். இந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணால் ஆட் யூசர்ன்ட்டு இந்த ஸ்க்ரீன் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஆட் யூசர் ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்ப்போம். ஸோ அப்போ என்ன இதனோட ஃபங்க்ஷனாலிட்டி நான் காப்பி பண்ணிக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ நோட் பேடில் வந்து போட்டுக்கோமே, போட்டு ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். ஓகே, இதில் எங்கே போகிறோம், ஆட் யூசர் பார்த்துட்டு இங்கே வரும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, யூசர் ரோல். ஓகே, யூசர் ரோல்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து இஎஸ்எஸ் அட்மின் வேல்யூஸ் வந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது மேபி ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்று தான் இருக்குது. பட் ஒன்ஸ் அங்கே அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்ப நீங்கள் இந்த 2 வேல்யூஸும் பார்ப்பீங்க. அடுத்து என்னது, எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி நேம் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்னால் இந்த மாதிரி நேம் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து யூசர் நேம் ஃபீல்டு. ஓகே, யூசர் நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதை நம்ம என்டர் பண்ணுற யூசர் நேமு. அதுக்கு ரெக்கமெண்ட் சொல்லியிருக்காங்க, இந்த ஃபீல்ட் ஷுட் அக்செப்ட் மினிமம் 5 கேரக்டர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 56 கேரக்டர். அதாவது என்னன்னா, இதில் வந்து நம்ம ஒரு யூசர் நேம் இருக்குல்லையா, அப்போ வந்து என்னோடய யூசர் நேம் ரங்கநாதன் என்டர் பண்ணுறேன்னா அந்த யூசர் நேம் வந்து மினிமம் வந்து 5 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து 56 கேரக்டர் இருக்கணும். இப்போ நீங்கள் சப்போஸ் டெஸ்ட்டுன்னு என்டர் பண்ணிங்கன்னா அது 4 கேரக்டர், அது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ரெக்யர்மெண்ட். அதே மாதிரி ஒரு 6 மோர் தென் 56 கேரக்டர் என்டர் பண்ணுறீங்கனாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா,
அதான் வந்து யூசர் நேம் ஃபீல்டுக்கான ரெக்யர்மெண்ட். அடுத்து என்னது ஸ்டேட்டஸ் வந்து எது எனேபிள் இல்லைனா டிசேபிள் இருக்கணும். ஓகே. பாஸ்வேர்ட் சுட் அக்செப்ட் மினிமம். ஓகே, பாஸ்வேர்டுக்கு அதே மாதிரி தான், மினிமம் 5 கேரக்டர், மேக்ஸிமம் வந்து 64 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாஸ்வேர்டுக்கு வந்து அவங்களோட சம் பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாலிசிக்கு வந்து மேட்சர் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் தென் சேவ் பட்டன் வந்து ஹைலைட் ஆகிருக்கு க்ரீன் கலரை. அடுத்து கேன்சல் பட்டன் வந்து கிரே கலரில் வந்து ஹைலைட். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஆட் யூஸரோட ஃபங்க்ஷனாலிட்டியோட ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். இதில் எந்த மிஸ் மேட்சும் இல்லை. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் போவோம். அடுத்து என்னது? ஓகே, இதிலே வந்து இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க. வித் த வேலிட் டேட்டா எம்ப்ளாய் அக்கௌண்ட் கிரியேட்டட் அண்ட் கேன் பி ஏபிள் டு லாக் இன் டு த சிஸ்டம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, யூசர் நேம், ரோல் எல்லாமே. இங்கே ஆட் யூசர் எங்கே இருக்குது? ஆட் யூசர். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இதெல்லாமே வேலிட் டேட்டா, யூசரோட இஎஸ்எஸ்ஆர், அட்மினோ, எம்ப்ளாய் நேம், யூசர் நேம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக சேவ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். வித் வேலிட் டேட்டா எம்ப்ளாய் அக்கௌண்ட் கிரியேட்டட் அண்ட் கேன் பி ஏபிள் டு லாக் இன் டு சிஸ்டம். ஒன்ஸ் சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் வந்து இங்கே மீட் பண்ணுறாங்க. with the valid data employee account created and can be able to log into the system. So only status is enabled. அதாவது என்னென்னா, இதில் என்டர் பண்ணுறோம்ல, அந்த யூசர் நேம்லாம் வேலிடாக இருந்து ஸ்டேட்டஸ் எனேபிள்டாக இருந்துச்சுன்னா அந்த யூசர் வந்து சிஸ்டம்லாம் வந்து லாகின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கான டாக்குமெண்ட். ஒன்லி ஸ்டேட்டஸ் என்னது? எனேபிள்டு. சப்போஸ் டிசேபிள்டாக இருந்தால் லாகின் ஆகாது. ஓகேங்களா? அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. ஏன்னா ஸ்டேட்டஸ் வந்து டிசேபிள்னு இருக்கு இல்லையா, அதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. சம் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. டிசேபிள்டாக இருந்துச்சுன்னா வந்து லாகின் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் கிளைண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எந்தளவுக்கு ரெக்கமெண்ட் டீட்டெயிலாக கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு டெஸ்டிங்கும் சரி, டெவலப்பரும் சரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் என்னது? நியூ யூஸர் ஆட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சர்ச் பண்ணுறதுக்கு யூஸிங் சர்ச் பேராமீட்டர். ஸோ அந்த சர்ச் பேனல் இருக்கு இல்லையா, இது வந்து எடிட், நான் தப்பாக சொல்லிட்டேன். சர்ச் யூசர் யூஸிங் சர்ச் பேராமீட்டர் அண்ட் கிளிக் ஆன் யூசர் நேம், எடிட் யூசர் பேஜ் வில் பி ஓப்பன். அதாவது என்ன பண்ணுறோன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இப்போ இந்த பார்த்த இதுலேயே இதில் யூசர் நேம் கொடுத்து சர்ச் பண்ணி, இப்போ டெஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணணும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ டெஸ்ட்டுன்னு கொடுத்து சர்ச் பண்ணால் இந்த ரிசல்ட் பேனில் வந்து யூசர் வரும். அதை கிளிக் பண்ணோம்னா அந்த எடிட் யூசர் பேஜ் வரும். இந்த எடிட் யூசர் பேஜில் வந்து நம்ம என்னென்ன ஃபீல்டு மாடிஃபை பண்ணிக்கலாம்னா, யூசர் நேம், யூசர் ரோல், எம்ப்ளாய் நேம், ஸ்டேட்டஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். சாரி, இங்கே இருக்குது. யூசர் நேமை மாடிஃபை பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எடிட் யூசருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஓகேங்களா, யூசர் கேன் எடிட் யூசர் நேம், ஸ்டேட்டஸ், பாஸ்வேர்ட் அண்ட் சேஞ்சஸ் சேவ் டு த சிஸ்டம். அப்படின்னா என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணோம்னா சேவ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்னது? அடுத்து வந்து சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி. யூசர் கேன் சர்ச் யூசர் அண்ட் டெலிட். இது வந்து டெலிட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு. ஒரு யூசர் சர்ச் பண்ணிவிட்டு நம்ம அதை கிளிக் பண்ணுறதுக்கு பிறகு செலக்ட் பண்ணி டெலிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டெலிட் பண்ணுறப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்பப் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த கன்ஃபர்மேஷன் பாப்பப் தான் இது கொடுத்துருங்க. இப்போ நான் இங்கே டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், சர்ச் பண்ணால் ரிசல்ட் வரும். அந்த யூஸரை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தனா இந்த பாப்பப் டயலாக் வரும். இதில் ஓகே கொடுத்திங்கன்னா டெலிட் ஆகும், கேன்சல் கொடுத்திங்கன்னா டெலிட் ஆகாது. ஓகேவா? ஃபைன். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாப்பப் அப்பியர் ஃபார் கன்ஃபர்மேஷன் upon processing user will be terminated from the system and login is denied. அப்போ என்னன்னா, அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆயிரும். அந்த டெலீட் ஆன அக்கௌண்ட் வச்சு யூசர் வச்சு லாகின் பண்ணால் லாகின் பண்ண முடியாதுன்றதான் வந்து இதனுடைய ரெக்யர்மெண்ட். ஓகே, இது வந்து சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி. இது யூசர் நேம் இது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸிங் ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். அதாவது இது எல்லாமே அன்கண்டிஷன்ஸ், ஆர் கண்டிஷன்ஸ் கிடையாது. அன்ட்டுனா என்ன, இந்த 2 கண்டிஷனுமே மேட்ச் ஆனால் தான் ரிசல்ட்டில் வரும். அதனால தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. யூசர் நேமு, யூசர் ரோல். ஏதாவது இப்போ ஒரு எம்ப்ளாயி சர்ச் பண்ணுறேன்னா யூசர் நேம் டெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து யூசர் ரோல் செலக்ட் பண்ணுறேன். எங்கே இருக்குது? இப்போ யூசர் நேம் டெஸ்ட்னு கொடுக்குறேன். யூசர் ரோல் என்ன கொடுத்துருக்கேன்? ஆல்னு கொடுத்துருக்கேன். இது கொடுத்தா மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலை. சப்போஸ் இந்த யூசர் மேபி டிசேபிளில் இருக்கலாம், இல்லைனா இது எதுவுமே ஆல்னு கொடுத்துருக்கேன். ஆல்னால் எனேபிளாகவும் இருக்கலாம், டிசேபிளாகவும் இருக்கலாம். பட் ஆனால் இந்த யூசரே இங்கே இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கைட் ஆஃப் யூசர்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கிளியராக வந்து ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் பற்றி
கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதாவது ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டுன்னு என்ன, ரெக்யர்மெண்ட் வந்து எப்படி என்ன ஃபார்ம் எப்படி இருக்கும், எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதர் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் இருக்கும் இதுக்குன்னே சொல்லி, ஜிரா இல்லைனா HLM, ஒரு டிஃப்ரெண்ட் நீங்கள் ஒரு ரியல் டைமில் பார்க்குறப்போ ஒரு டூல் இருக்கும், ஒரு வெப் அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும், அதில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. சம் எக்ஸப்ஷன் கேசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்டில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இல்லைனா டிஸ்கஸ் பண்ணுறப்பே வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும், இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை அதே டூலில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் என்னன்னா, இந்த ரெக்யர்மெண்ட் வந்து எப்படி வேணாலும் நமக்கு வரலாம். இதர் வந்து டாக்குமெண்ட் கொடுக்கலாம், எக்ஸலில் கொடுக்கலாம், நோட்பேடில் கொடுக்கலாம், இமெயிலில் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஓகேங்களா, அடுத்து அனலைசிஸ் பண்ணுறப்ப அந்த ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ரெக்யர்மெண்ட்டில் உங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு கிளியராக டவுட் இருக்குது, ஐ மீன் இது வந்து இப்போ நம்ம இந்த லாகினுக்கு பார்த்தோம் இல்லையா, இந்த லாகினுக்கு வந்து இங்கே ஏதோ சொல்லியிருந்தாங்க, ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருந்தது இல்லையா, ஃபர்காட் பாஸ்வேர்டுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அந்த ஃபீல்டு இல்லை. நம்ம என்ன பண்ணோம், கிளைண்ட்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணோம், அவங்க அதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணாங்க, அதில் எகைன் ஒரு எரர் இருந்துச்சு, அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஃபைனலாக அந்த ரெக்யர்மெண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப இது மாதிரி டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி அந்த ரெக்யர்மெண்ட் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க ஸ்க்ரீன்ஷாட்டோட மேட்ச் பண்ணி, ஓகே இது வந்து ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அப்ளிகேஷனெல்லாம் உங்கள் கையில் உங்களுக்கு கையில் இருக்காது, ஏன்னா இன்னும் டெவலப்பே ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் என்ன ரெக்யர்மெண்ட், அது வந்து கிளியராக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். நான் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த யூசர் இமெயில் ஃபீல்டுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு சொல்லியிருந்தேன். பட் ரியல் டைமில் பார்க்குறப்ப என்னென்னா, ஒரு 15 ரெக்கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரெக்கமெண்ட் 1ன்னு இருக்கு இல்லையா, அப்போ வந்து 004 இருக்குது, இதே மாதிரி 0025 வரையும் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு 20 இப்போ வந்து 4ன்னு இருக்கா, இந்த ரெக்யர்மெண்ட்டில் வந்து இதுக்கு வந்து ப்ரீ ரெக்வசிட், அதாவது இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு ரெக்யர்மெண்ட் இருக்குது, சப்போஸ் 002 இருக்குது, இதை வந்து எக்ஸிக்யூட் ஆனால் தான் இது வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுறப்ப இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பானுங்க. இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, சப்போஸ் இதில் வந்து அக்கௌண்ட் ஷுட் பி கிரியேட்டட்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வரப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அக்கௌண்ட் ஷுட் பி டெலிட்டட்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், மிஸ்மேட்சாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரியல் டைமில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ரெஃபர் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஒரு 20-25 ரெக்யர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட் வந்து முன்னாடி இருக்கிற ரெக்யர்மெண்ட் லிங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்யர்மெண்ட்டில் இருக்க ஸ்டேட் ஃபாலோ பண்ணி தான் இந்த ரெக்யர்மெண்ட் ஒர்க் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ரெக்யர்மெண்ட்டில் கரெக்டாக இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். இதில் ஏதோ ஒரு மிஸ்மேட்ச், இல்லைனா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்யர்மெண்ட் மிஸ்மேட்ச்னா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ரியல் டைமில் வந்து ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, சப்போஸ் மிஸ்மேட்ச் இருக்குன்னா ரெக்யர்மெண்ட் வந்து வந்து ஒரு இமெயிலோ இல்லை ஒரு அந்த டூல்லையோ அப்டேட் பண்ணி கிளாரிஃபிகேஷன் வந்து கிளைண்ட் வந்து கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ரெக்யர்மெண்ட் கிளியர் ஆகின பிறகு தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் கேஸ்க்கே வந்து மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ரெக்யர்மெண்ட்டுன்னு என்ன, ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டுன்னு என்ன, ரெக்யர்மெண்ட் அனலைசிஸ்னு என்ன, ரெக்யர்மெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி எப்படி டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறது நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் கேஸ். ஸோ டெஸ்ட் கேஸ்னால் என்ன, டெஸ்ட் கேஸ் டிசைன் டெக்னிக் என்ன சொல்லி நம்ம இனிமேட்டு ஃபர்தர் வீடியோஸில் வந்து 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஷியோர், தேங்க்யூ.